அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனைத் தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 17. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய புலனாய்வு குழுவினர் சென்ற இடம் ஆத்தங்கரை சையத் அலி ஃபாத்திமா தர்கா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டையை நீங்கள் பார்க்கலாம். சேவல் கோழி தேவைப்படுபவர்கள் தர்கா அலுவலகத்தை அணுகவும் அப்படின்னு மட்டும் மேலே ஃபோன் நம்பரு. அப்போ இது ஒரு பிஸ்னஸ், சைடு பிஸ்னஸ். இது வர்ற உண்டியலில் போடக்கூடிய பணங்கள் கலெக்ஷன் போத்தாதுன்ட்டு இது ஒரு சைடு பிஸ்னஸாக இவர்கள் நடத்தக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நாம் இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சையத் அலி ஃபாத்திமா அவர்களுடைய மசாரின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றும் விதமாக, தங்களுடைய நோய்களை நீக்கும் விதமாக, தங்களுடைய கஷ்டங்களை நீக்கும் விதமாக சையத் அலி ஃபாத்திமா அவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இங்கே அவர்களுடைய அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இவர்களில் வந்த பல பேர் தங்களுடைய ஹாஜத்து நிறைவேறி தங்களுடைய சொல்லனா துன்பங்கள் துயரங்கள் நீங்கி மறைந்து குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய பல நேரடியான அனுபவங்களையும் இந்த கராமத்துகளை குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை குறித்தும் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது என்னன்னா, நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த மாதிரி போகிற இடத்துலனா எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, எனக்கு அப்படி வந்தார், இப்படி வந்தார், அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. இப்படி சொல்வதற்காகவே சில பேரை செட்டிங் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அந்த செட்டிங் பண்ண குரூப்புகள் எங்கேயாவது இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு அப்போ புதுசாக தெரியும். இப்போ நீங்கள் ஒரு 10 தடவை போயிட்டு 11வது தடவை போங்க, அந்த குரூப் அதே இடத்துல இருக்கும். யாராவது புதுசாக வந்தாங்களா, கேன்வாசிங் கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவை போட்டு கேன்வாஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆத்தங்கர் அம்மாவுக்கு கேன்வாசிங் பண்ணுறதுக்கு ஒரு தர்காவை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஒரு 10 பேர் ரெடி பண்ணி வைத்துக் கொள்வது. அங்கே முன்னாடி இடத்த கொடுத்து தங்க வச்சு உட்கார்ந்துடுறது, பெர்மனண்ட்டாக உட்கார வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் மாதிரி ஒரு மாதம் நீ இரு, நீ போனவனே இன்னொரு மாதம் நீ வா என்று சொல்லி இப்படி செட்டிங்களை பண்ணுகின்றார்கள். நீங்கள் இந்த சையத் அலி ஃபாத்திமா தர்காவுக்கு எந்த நோய்க்காக நீங்கள் வந்தீர்கள், உங்களுடைய பேர் என்ன, இதை நீங்கள் சொல்லி அதனுடைய அற்புதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் குமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருந்தேன். எனது மனைவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டதுனால நாங்கள் பல ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அதில் ஒரு 15 வருஷமாக நோய்வாய்ப்பட்டிருந்து நோய் நினச்சினே ஆஸ்பத்திரி மந்திரவாதங்கள்லாம் பார்த்தோம். அதில் எந்த விதமான விடுதலையும் கிடைக்கல. ஒரு ஆள் மூலமாக என்னை இங்கே வர சொன்னாங்க. வந்த இடத்துல இப்போ ஒரு 35 நாள் இங்கே இருந்தேன். இருந்தாலும் என் மனைவி அன்கான்ஸாக இருந்தாங்க. அவங்கள யாருக்குன்னே தெரியாது. என் மனைவி தான் என்னையவே யாருன்னு தெரியாது. அந்த கண்டிஷன் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வரதே அவங்களுக்கு தெரியாது. அந்த கண்டிஷன் நான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே 35 நாள் இருந்தேன். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக இருக்காங்க. நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான். என் பேர் குமார். வந்த பேர் நல்லா இருக்காங்க, என்ன நிற்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ என் பேர் கலா. இப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களுடைய உடல்நிலை எப்படிமா இருக்குது? எவ்வளவோ பரவாயில்ல, மறக்கவே முடியாது. 13 வயசில் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அடிக்கடி அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம், மந்திரவாதம்னு பார்த்தோம். ஆனால் கடைசி கட்டத்தில் மெண்டல் சைஸில் இங்கே கொண்டு போட்டாங்க. வந்ததுனால அந்த இதை அம்மா தீர்த்து விட்டாங்க. அப்புறமும் இப்படி நடக்க இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறத கூட என்கிட்ட அம்மா காமிச்சிருக்காங்க. இதையும் கூட காமிச்சாங்க. ஒவ்வொன்றும் எனக்கு காணிக்காங்க. அந்த ஒவ்வொன்றும் நாங்கள் வருவதை அது எனக்கு அதில் தெரியல. ஆனால் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடியது அந்த 35 நாள் மெண்டல் இதில் இருக்க சமயம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிச்சது ஒன்றொன்றும் இப்போ எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டி நடக்கும், ஒரு பாட்டு, அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு கேசட்டில் அம்மாவுடைய பக்தி பாடல்களை ஒரு இதில் வெளியிட மாதிரி ஒரு இதை என்கிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதை காணிக்கதான் அம்மா என் கண்ணில் காமிச்சாங்க. ஆனால் வீட்டுக்கு போனப்புறம் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒன்றுனா நடந்துட்டே வருது. நாங்கள் வருவதே முன்னக்கூட்டியே உங்களுக்கு ஒரு அற்புதமாக காட்டியிருக்காங்க. சைஸில் இருக்குச்சாங்க என்கிட்ட அண்ணன் காமிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்த பக்கம் அம்மாவுடைய சக்தி பயங்கர இது. நானும் எத்தனையோ கிறிஸ்டின் கோயிலுக்கும் போயிருக்கேன், இந்து கோயிலுக்கு மந்திரவாதம் போனேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு சுகம் கிடச்சது. இப்பவும்
எனக்கு அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக தான் என் ஜாதியை என் குலம் இன்னுமே பார்க்கல. அம்மா எனக்கு அவ்வளோ மக்களில் என்னைய 10 நாள் தான் நல்லா இருந்தேன். 35 நாள் இருந்ததில்ல, 10 நாளில் என்னை குணமாக்கி எனக்கு 2 பிள்ளையோட கண்ணீருக்கு என் கணவரோட கண்ணீருக்கு எனக்கு நல்லாகி தந்திருக்காங்க. ஒவ்வொரு பின்னாடி நடக்கதையும் காமிச்சிருக்காங்க. முன்னறிப்பாக எனக்கு காமிச்சாங்க, நிறைய காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நிறைய காமிச்சிருக்காங்க. நிறைய இது காமிச்சாங்க. நாங்கள் ஏன் ஆச்சரியப்படுறோம் என்றால், அதாவது நாங்கள் வருவதே இந்த செய்தலி பாத்திமா அவர்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கார்கள் என்றால் இதோடைய அற்புதம், இந்த ஆத்தங்கரமாவுடைய தாயுடைய அற்புதத்தை நாங்கள் இப்போ நேரிலே இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் நேரில் உங்களுடைய அற்புதத்தை சொல்லுவதை விட நாங்கள் வருவதை நீங்கள் முன்னக்கூட்டி அவர்கள் இப்படி வருவதை காட்டியிருக்கும் போது உண்மையிலே நாங்களே இதை ஒரு வைக்கது வண்ணமாக நாங்கள் இதை ரொம்ப பெருமையாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் நன்மைகளை அதிகம் அடைந்திருப்பேன். எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனுமாகவே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 188. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுனால என் கணவர்கிட்ட கூட நான் சொல்லலை. ஆனால் ஒன்று இங்கே நடக்கதை என்கிட்ட அப்புறம் தெரிய சமயம் ஒன்றுனா இப்படி நான் கண்டேன் இப்படி கண்டேங்கிறத சொல்லிட்டுருக்கேன். இப்படி கண்டதையும் நான் சொல்லவே இல்லை. வரும் வெளியிட போகிறாங்க. அம்மாவுடைய பக்தி பாடல் வந்து ஒரு அதாவது ஹிந்து முறைப்படியில் இந்த வில்லுப்பாட்டை அடித்து அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு கேசட் வெளிவிட போகிறத வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு இது டிவி இதுவும் எடுக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த நிகழ்வு நடந்த பிறகு கூட உங்கள் கணவரிடம் கூட நீங்கள் சொல்லலை. அதை நீங்கள் நேரில் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு உங்களுக்கு மட்டும் இல்லை, நோய்களை செய்வன ஏவல் அந்த மாதிரி இதையும் தீக்காங்க. இந்த மாதிரி இதையும் நல்ல ஒரு அற்புதம் இப்படி நடக்குங்கிறதையும் மக்களுக்கு காணிக்காங்க. அவங்கள நம்பின கைவிடவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப உண்மை. பேட்டி எடுத்தா நான் வந்து 13 வயசுலேயே எனக்கு வந்து இப்படி இருந்துச்சு, மனநோய் பிடித்து இருந்தார்களாம், கொஞ்சம் மென்டலாக இருந்தாங்களாம். ஆஸ்பத்திரிக்கு போனோம், மந்திரவாதிகிட்ட போனோம், எல்லார்ட்டையும் போனோம், ஒன்றும் சரிப்படலை. என்ன சரி வரலை. இங்கே வந்தோம். இங்கே வந்து 35 நாளில் சரியாக போச்சு, 10 நாள்லேயே சரியாக போச்சு, 35 நாளில் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இவ்வளவு வந்து நாகர்கோயிலிருந்து வந்தோன்னு சொல்லிட்டு மாற்று மத பெண்மணியை தான் கூப்பிட்டு செட்டிங்கில் நடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது வண்டி. அதில் சொல்கிறாங்க பாருங்க, இந்த நம்ம வந்து இப்படி புலனாய்வு ரிப்போர்ட் போகிறோம்ல, உண்மையிலேயே தர்காவாதிகள் அப்படின்றத நம்பிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆத்தங்கர அம்மா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. எப்படி பாருங்க, நம்ம வர்றத முன்கூட்டியே சொல்லிட்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம், நம்ம வருவோம், இப்படி பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாங்களாம் ஆத்தங்கர அம்மா. ஏன் இதையும் சொல்லலையா? இதை வந்து டிவியில் போட்டு நாரடிக்க போகிறோன்றதையும் சொல்லலை, அதை மட்டும் சொல்லாமல் விட்டாங்க. பாதியை சொல்லி பாதியை விட்டாங்க போல. அப்போ வந்து நம்ம வந்து வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே அம்மா எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்ற அளவுக்கு அள்ளி விடுறாங்கன்னா எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு. இதுதான் செட்டிங். இப்படி வந்து யார் போனாலும் உடனே வந்து கனவுல நீங்கள் வந்தாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது, அப்படி சொல்லி மக்களை மூடர்களாக்குறது, அது வந்து ஒன்றும் அறியாத அந்த பாமர மக்கள்கிட்ட எடுபடும். இந்த தர்கா இந்த இணை வைத்தலான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேணால் எடுபடலாம், தௌஹீத்வாதிகள்கிட்ட எடுபடுமா இது? அப்போ வந்து நம்ம வர்றத கனவுல காட்டிட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து அது வந்து நான் வந்து என்னுடைய கணவன்கிட்ட கூட சொல்லலை, எதாக இருந்தாலும் நடந்து முடிஞ்சவனே தான் நான் சொல்லுவேன். எப்படி பாரு, இது எல்லாரும் சொல்லுவானே, நடந்து முடிஞ்சவனையும் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா இதான் உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்வானே. எல்லாம் நடந்து முடிஞ்சவனையும் இன்னைக்கு இன்னாள் வந்தாங்க, இன்னாள்கிட்ட பேசணும், இன்னாள் வந்தார், இன்னாள் ஜெயிச்சாரு, என்ன முன்னாடியே அம்மா வந்து சொல்லிட்டாங்கம்மா, நான் சொல்ல மாட்டேவே, எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே நான் சொல்லுவேன், அம்மா அப்போ தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லி மக்களை ஏமாற்றலாமா இல்லையா? இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் ஆட்களை செட் பண்ணி, இப்படியெல்லாம் ஆட்களை கூலி கொடுத்து வைத்து இந்த கேன்வாசிங் பண்ணி மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன விளங்கிடணும், எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இதுக்காகவே வந்து பேய் பிடிக்கிற மாதிரி
ஆடுற மாதிரியான ஒரு 10 பேரை உட்கார வச்சு, லூஸ் மாதிரி ஒரு 10 பேரை உட்கார வச்சு அவங்க வந்து சரியான மாதிரி காட்டி இப்படி வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால் இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் காட்டணுமா இல்லையா? இந்த செய்தியை மக்கள் வந்து கொண்டு போய் நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் காட்டுங்க, இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டணும். அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதோட வந்து இதையும் காமிச்சாங்களாம், எது வில்லுப்பாட்டு அடிக்கிறது, அதே மாதிரி வந்து சிறப்பு கேசட்டுகள் வெளியிடுறது, இதெல்லாம் வெளியிட போகிறோம்ல, நம்ம டிவிடியாக வெளியிடுவோம். எல்லாம் வெளியிட்டு இதில் என்ன மாதிரிலாம் நீங்கள் ஏற்கிறீங்க, எப்படியெல்லாம் செட்டிங் பண்ணி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சீடியாக வெளியிட போகிறோம். அது வில்லுப்பாட்டு அடிச்சுலாம் வெளியிட மாட்டோம், சீடியாக வெளியிடுவோம். இவங்க வந்து கேசட்டாக போட போகிறோன்ற கேமரா எடுத்தால் கேசட்டாக போட தான் செய்வான். இந்த ஒரு லாஜிக் கூடவா தெரியாமல் இருக்கு அவனுக்கும். இப்படித்தான் வந்து மக்களை வந்து வெளியெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க எல்லாத்தையும் காமிச்சார், எல்லாத்துமே தெரிஞ்சு போச்சு அப்படின்றதும் இது வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. ஐயா, உங்களுடைய பேர், இங்கே வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்பது போன்ற இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்து மதுரை மாவட்டம் பேரையூருங்க. பாப்பா வந்து பிஏ படிக்குது, திருமணம் காலேஜில் படிச்சு ஒரு ஃபஸ்ட்டு கருதும் போயிருந்துச்சு. அதுக்குள்ளே ஏதோ மனநலம் சரியில்லாமல் ரொம்ப தூரத்துக்கு ஆஸ்பத்திரிலாம் போய் 70,000 செலவழிச்சோம். செலவழிச்சிட்டு படிக்க குணப்படுத்த மாதிரி இருந்துச்சு. படியும் திரும்ப வந்துச்சு. திரும்ப வரப்போ ரொம்ப தூரத்துக்கு மந்தாவாதி இந்த கோடாங்கி இடங்கள்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றும் ஆகலை. ஒரு அழுதுட்டேன் போய். அப்புறம் இங்கே கொண்டு வந்து வச்சா பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கு பிள்ளை. 2 மாதம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சா 2 பேர்த்துக்கும் முட்டை போடுவோம். என் மகன் மூத்தவன் முட்டை வர முட்டிக்கான் நம்மாச்சுன்னா. அடுத்து இதே மாதிரியே செட்டிங் தான். அது வந்து பேசும்பொழுது அந்த அழுகை போடுற மாதிரி பேசும்பொழுதே தெரியுது நல்ல செட்டிங் அப்படின்ட்டு. எப்படி 20,000 ரூபா செலவழித்தேன், சரியாகலை, இங்கே வந்து சரியா போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, ஒரு 10,000 உண்டியலில் கொண்டு போடு அப்படின்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஆளுகளை பிடிச்சி வச்சு செட்டிங் பண்ணி இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதற்கு இதெல்லாம் ஒரு வழியாக கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத மக்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த மாதிரி தர்காக்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறது உண்டு. பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்றாலும் தர்காவுக்கு வர்றது உண்டு. அந்த மாதிரி அல்லாஹ் பெரியவன், அல்லாவுக்கு அடுத்து சோதாக்கள் அவுளியாக்கள் தான். இல்லை, நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. இல்லை, நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. இல்லை, நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. எல்லா விஷயங்கள்லையும் அவுளியாக்களுடைய துவாவும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கும்போது பிரச்சனைகள் போகுது. இப்போ தற்சமயம் என்னுடைய தொழிலில் சில நஷ்டம், அதனால் தொழிலை நிப்பாட்டி வச்சுட்டு சோதாக்கள் இடத்துல வந்து அவங்க அல்லாஹ்கிட்ட நம்மளை காட்டிலும் அவங்க கேட்கும் பொழுது நம்ம ரெடிமேடு வியாபாரம், ரெடிமேடு ஹோசரிஸ். அடுத்த சோழர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க. அதாவது வந்து எல்லாத்தையும் ஒரே ஆளால் செய்ய முடியுமா? கேள்வியை பாருங்க. எல்லாத்தையும் ஒரே ஆளால் செய்ய முடியுமா? எல்லா காரியமும் ஒரே ஆளால் செய்ய முடியாதுல்ல. அதனால நமக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து பொருள்களின் மீதும் அவன் ஆற்றலுடையவன், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன், அனைத்து பொருள்களையும் கண்காணிக்கக்கூடியவன், ஒவ்வொரு நேரத்திலும் அவன் தன்னுடைய அலுவலில் இருக்கின்றான். இப்படி அல்லாஹ் தெல்ல தெளிவாக அடிக்கிறான். இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் ஒரு ஆளால் எப்படி அல்லாஹ்வால் அம்புட்டையும் செய்ய முடியும்? ரிஸ்க் கொடுக்கணும், புல்ல கொடுக்கணும், இங்கிட்டு வந்து நோய் நொடியை நீக்கணும், தொழில்துறையை அதிகப்படுத்தணும், இவ்வளவு வேலையையும் வந்து அல்லாஹ்வால் முடியாதுல்ல. அதனால தான் ஒரு ஆள் மனிதர்களை விட கேவலப்பட்டவனாக படைத்த இறைவனை இவர்கள் நம்புகின்றார்கள் என்றால், இப்படி வந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு நேர்ச்சியை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழர்கள் இல்லை, கேரளாக்காரங்க ரொம்ப அதிக பேர் வர்றாங்க, ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க, படித்தவங்க வர்றாங்க. அன்னைக்கு கூட ஒரு பெண் வந்து எம்ஃபில் படித்தது,
எம்ஃபில் படித்த பொண்ணு வந்து ஒரு நேர்த்தி கடன் பண்ணிட்டு போகுது. படித்தவங்க அது எவ்வளவு அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ விசுவாசமும் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்க்குறோம், வழக்கம் போல டிஎஸ்பி வந்தாங்க, எஸ்பி வந்தாங்க, அவர் வந்தாங்க, இவர் வந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி எம்பில் படித்த பொண்ணு வந்துச்சு, அந்த எம்எட் வந்துச்சு, பிஹெச்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து அள்ளி விடுறத பார்க்குறோம். எம்பில் படித்த பொண்ணு வந்து நேர்ச்சை பண்ணுனா இது சரின்னு ஆகிவிடுமா? படித்தவன் தானே ரொம்ப முட்டாப்பையிலாக இருக்கிறான். அவனுக்கு தானே படிக்காத பாம்பரம் கூட யோசிக்கிறான். ரொம்ப படித்த விஞ்ஞானி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கல்லு மண்ணை முட்டி கொண்டு இருக்கின்றான. அப்போ வந்து அதை வந்து ஆதாரமாக இதே மாதிரி வழக்கமாக இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி வைத்திருக்கின்றார்கள். வழக்கமாக வைத்து ஓட்டக்கூடிய விஷயத்தில் என்னவா இருக்கு, இந்த மாதிரி வந்து எம்பில் இருக்கு, எம்பில் படித்தவங்க வந்தாங்க, அப்படி வந்தாங்க, படித்தவர் வந்தார், விஞ்ஞானி வந்தார், டாக்டர் வந்தார், வக்கீல் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு இப்படி அள்ளி விட்டு மக்களை வந்து அதன் பக்கம் இழுக்க வைக்கிறது. இப்படித்தான் வெளியெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் நாளைக்கு தர்காவை வந்து கேன்வாஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க. இவர் வந்து எம்எல்ஏ வந்தார், எம்பி வந்தார், பிரதமரே வந்தார், சர்தாரின்னு தான் போய் அஜ்மீரில் போய் முட்டுறான் அப்படின்னா உடனே அது அந்த கல் இது சரியாயிருமா? அதை போய் வணங்கலாம் என்று ஆகிவிடுமா? அப்போ படித்தவன் எல்லாம் வந்து அது செய்கிறான் இது செய்கிறான்னா இது ஒரு ஆதாரமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க சகோதரர்களே, முக்கிய அறிவிப்பு. இதில் எப்படி அந்த அறிவிப்பிலேயே வந்து மேட்டரை கொண்டு வர்றாங்க. எப்படின்னா, தங்கம் வெள்ளி போன்ற நேமித பொருள்களை உண்டியலில் போடவும். வந்த மக்கள் வந்து நகை நட்டு போட்டு வந்தாங்கன்னு வைய, நீயே நகை நட்டு போட்டு வர்ற, கிளட்டி உண்டியலில் போட்டு போ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குற வேலையை அந்த அறிவிப்பு பழைய போட வச்சு, இந்த மாதிரி தங்கம் வெள்ளியாக இருந்தால் நீங்கள் உண்டியலில் போட்டு போங்க, எங்களுக்கு தேவைப்படுது என்று பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இவர்கள் வந்து ஹிக்குமத்தாக பண்ணுறாங்களாம். இது இப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு சுரண்டதை பார்க்குறோம். எல்லாமே வந்து இந்த இதில் தான் நிற்கிது. அம்பட்டும் இல்லை, அந்த பொருளாதாரம் தான். பொருளாதாரத்துக்காகத்தான் இவ்வளோ வேலையும் இவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. நஜாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இப்போ மாறி நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க பல வகையில் நம்மளுக்கு. ஏன்னா பொய் எப்போவுமே நிற்காது இல்லை, என்றைக்குமே உண்மை மாதிரி வந்து ஜெயிக்கக்கூடிய தகுதி பொய்க்கு கிடையாது. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசும்பொழுதே சொல்கின்றார், இந்த மாதிரி வந்து பல தௌஹீத்வாதிகள் வந்து எக்கச்சக்கமாக அவங்களுடைய அந்த கொள்கையின் பக்கம் அப்படியே மாறிக்கிட்டு அணியணியாக மாறிக்கொண்டு வருகின்றார்களாம். கேட்பதற்கே நகைச்சுவையாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தங்கர அம்மாவினுடைய மகிமை என்று டப்பா டப்பாவாக அடைத்து வைத்திருக்கின்றார்கள். என்னன்னு நம்மளுடைய சகோதரர்கள் போய் விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது. எப்படி மெடிக்கலில் போய் ஒரு மருந்து கடையில் போய் நீங்கள் வந்து தலைவலியா உனக்கு மெட்டாசின்னு, அனாசின்னு, நோவால்ஜின்னு, இந்த லெனாஜிசிக்கு, இந்த மெஃப்டாலு அப்படின்னு சொல்லி குரோசின்னு சொல்லிட்டு நாம் வந்து மாத்திரையை வாங்கி சாப்பிடுகின்றோமோ, அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவருடைய மூட நம்பிக்கையை பாருங்க. இந்த மாதிரி வந்து தகட்டில் வந்து எழுதி வச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டால், யாருக்கும் சுகம் இல்லைன்னா மனசில் நினச்சி காணிக்க வீட்டில் போடுவாங்க, இல்லை கபர் தலைக்கமாட்டில் வைப்பாங்க. அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லை, இது வந்து உருவம் ஆட்கள். இது குழந்தைல தண்ணி, இது கை யாருக்கும் சரியில்லைன்னா உள்ள தலைக்கமாட்டில் வைப்பாங்க, கபர் தலைக்கமாட்டில் உண்டியில் போடுவாங்க. அப்படி இது தலை சரியில்லைன்னா அப்படி போடுவாங்க. தலைவலி எதுவும் வலி இருந்தால். இது யாருக்கும் கண் சரியாக தெரியலன்னா கண் பார்க்கலாம். இது வந்து வயிறு வலி, நெஞ்சு வலி அப்படி இருந்தால் காணிக்க வீட்டில் வைப்பாங்க. இது உடம்புல கட்டி இருந்தால் போடுவாங்க. கட்டிகள் இருந்தால் இது 5 ரூபா. பாம்பு கணல் வந்தால் தோசை இது இருந்தால் அப்படி வாங்கி வச்சு இதை பால் நாகதோஷம் போட்டால் உள்ள வச்சு தலைக்கமாட்டில் வைப்பாங்க. இது குழந்தை படம், குழந்தை இல்லாத. ஆமாம், குழந்தை இல்லாதவங்க சரியா. இது 5 ரூபா. தலைக்கமாட்டில் வைப்பாங்க. ஆமாம், இது விளக்கில் ஊற்றுவாங்க. விளக்கில் ஊற்றிட்டு வீட்டுக்கே கொண்டு போவாங்க.
டெய்லி கை காலில் தேய்ச்சிடுவாங்க. நல்லது. கை கால் உடம்பு வலி இருந்தாலும் அப்படி கேட்கும். அப்படி இல்லை, அந்த அம்மா விளக்கில் ஊற்றி எடுக்கிறனால ஒரு மையமே. ஆமாம், அப்படின்னு எண்ணெய் நிறைய பேர் ஊற்றுவாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. எண்ணெய் வந்து மெயினாக கொண்டு போவாங்க. இது 15 ரூபா. இது போர்வை கவர் தலக்க மாட்டோம். இது மேலே போடுறாங்க உள்ள பள்ளியை கவரில் வைக்க. ஆமாம், ஏதாவது நம்ம நேர்ந்துருப்போம்ல, ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கட்டு, ஏதாவது ஒரு நேர்ந்து இது பண்ணிடுறேன் அப்படியே போடுறது. இப்படி போடுவாங்க. நேர்ந்துருப்பாங்க, நேர்ந்தபடி இப்படி செய்வாங்க. ஆமாம், இது ஒன்று 60 ரூபா. வாங்கி உள்ள கவர் தலக்க மாட்டில் வைப்பாங்க. ஏதாவது நேர்ந்து தெரிய வச்சு என்ன இது பண்ணுவாங்க. ஆமாம், இது 220 ரூபா வரும். தலக்க மாட்டில் வைப்பாங்க. ஆமாம், இல்லை கொண்டு பண்ண அதை அப்படியே வச்சுருவாங்க. அப்படி அந்த அப்படி ஆமாம், அங்கேயே வச்சுருவாங்க. தகட்டில் வந்து எழுதி வச்சு அடித்து வச்சுருக்கிறாங்க. என்னங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டால், இந்த தகட்டில் கண்ணு மாதிரி இப்போ வெட்டி வச்சுருக்கிறாங்க. இது கண்ணு வலிக்கு இந்த தகடு, அதே மாதிரி கை வலிக்கு இந்த தகடு, கால் வலிக்கு இந்த தகடு, அதே மாதிரி வயிற்று வலிக்கு இது, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வலிக்கும் வந்து ஒவ்வொரு தகடை அடித்து வைத்து கொண்டு, இது வந்து உனக்கு என்னப்பா கை வலியா, இந்த இருக்குப்பா உனக்கு இந்த அனாசின்னு, இந்த நோவால்ஜின்னு, இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத்திரையை கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு என்ன கேஸு, தலைவலியா, தலை அடித்த ஒரு தகடு இருக்குது அப்படின்னு சொல்லி தகடை எடுத்து கொண்டு வந்து அவங்க வந்து இந்த உண்டியலில் போட்டாலோ அல்லது வந்து அந்த ஆத்தங்கர அம்மாவினுடைய தலைமாட்டில் வச்சாலோ இது வந்து வலி சரியாக போயிடும். கை வந்து 5 ரூபா, தலை 5 ரூபா, கண்ணு 5 ரூபா, வயிற்று வலி நெஞ்சு வலி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு உள்ள தகடு 5 ரூபா, மாத்திரை மருந்து மாதிரி விற்கிறாங்க. அதே மாதிரி அதில் பெரிய காமெடி என்னென்னா, உடம்புல ஒரு பால் ட்ரெஸ் ஒன்று, சின்ன பால் ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறாரு, அது 5 ரூபா. அது என்னப்பா பால் ட்ரெஸ் அப்படின்னா, உடம்புல கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா இந்த பால் ட்ரெஸ்ஸை வாங்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நாகப்பாம்பு மாதிரி ஒரு இது இருக்குது, அதை வந்து 10 ரூபாயாது. என்னடா அது அப்படின்னா, அது நாகதோஷம் வந்தாலோ அல்லது பாம்பை கனவுல பார்த்துட்டா இதை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி இந்த அளவு இருக்குது. பார்த்தா குழந்தை படம் போட்டது ஒன்று இருக்குது. இது என்னங்க குழந்தை படம் அப்படின்னா, இதை போட்டால் குழந்தை பெற்றுரும். எந்த அளவு இருக்குது பாருங்க. இப்படி இல்லாமல் மூட நம்பிக்கை இருக்கும். இப்படி இது வந்து இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கின்றதா? எது இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும், போய் மருந்து மாத்திரையை வாங்கி தின்ன வேண்டியது தானே. இந்த மாதிரி இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதுபோக வந்து அந்த எண்ணெய் பாட்டில் வேறு, அந்த எண்ணெய் பாட்டிலில் வந்து உள்ள எண்ணெயை வாங்கிட்டு போய் அதை அம்மாவுடைய விளக்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போனால் அதை தேய்ச்சா சரியாக போயிடும். அப்போனா வந்து எதுக்கு இந்த தட்டு தகடுன்னு தெரியலை. என்ன வேற ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து கண்ணு வலி அப்படின்னா வந்து கண்ணு தகடை தூக்கி போட்டு கண்ணு மாதிரி உள்ள சைஸில் கொண்டு போய் போடணும். அதே மாதிரி கை வலினா கை மாதிரி உள்ள சைஸில் உள்ள தகடை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு எண்ணெயை வாங்கிட்டு போய் கையில் தேய்ச்சா சரியாக போயிடுறது ரெண்டுக்கும் முரண்படுது. ஒன்று வந்து எண்ணெய் தேவையில்லை, இது மட்டும் போட்டாலே போதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கும். இதை போட்டால் எண்ணெய்ன்றது பொய்யாகி விடுகின்றது, எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னா இது போடணுன்றது பொய்யா போயிடுது. அப்போ அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் இவர்கள் அறியாமல் மூடர்களாக மக்களை ஆக்கி கொண்டு தாங்களும் மூடர்களாக ஆகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றதா இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நேர்ச்சைகள் நிறைவேறுவதற்காகவும் கல்யாணம் நடக்கணும், தொழில்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா ஒரு பச்சை பொருள் ஒன்று போத்தி விடுது. அந்த பச்சை பொருள் 60 ரூபாய் அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விளக்கு அப்படியே பிற மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி பண்ணி தங்களுடைய நேர்ச்சைகள் நிறைவேறுவதற்கும் நினைச்ச காரியம் நிறைவேறிவிட்டாலோ இந்த மாதிரியான விளக்குகளை கொண்டு வந்து ஒரு விளக்கு 60 ரூபான்றாரு, இன்னொரு விளக்கு 220 ரூபான்றாரு, இன்னொரு விளக்கு 480 ரூபா பெரிய சைஸுன்றாரு. ஆள் ஒரு சைஸ் விளக்கெல்லாம் இருக்குது, ஆள் உயரத்துக்கெல்லாம் இருக்குது. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சிறுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து மூட நம்பிக்கையில் மூழ்கி திளைக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதெல்லாம் வந்து எப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். இது என் பேர் குமார். இது கெட்டுறதுனால பயம் இல்லாமல் போகுது. அவன் பேர் குமார் தான். இது கெட்டுறதுனால பயங்கள் நீங்குது.
பயம் மாத்திரம் நீங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா பயப்படாமல் இருக்கிறதுக்காக நல்லதுக்காக கேட்டுறேன். ஆமாம் அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார், அவர் பேர் குமார் தான் வந்து உங்களுக்கு நோய் நோக்காடுகளை போக்குறதுக்குன்னு ஒரு தாயத்து விற்கிறாரு. பாருங்க என்ன கொடுமை இது பாருங்க. இந்த மாதிரியாக பிரமத சகோதரர் விற்கக்கூடிய அந்த தாயத்துகள் எல்லாமே எல்லாம் ஒரு தாயத்து 2 ரூபான்றாங்க. இந்த அளவிற்கு வந்து இந்த எச்சில் பிழைப்பு நடத்தி கொண்டு எல்லாமே வந்து பணம் காசு இல்லாமல் ஏதாவது செய்கின்றார்களா? எல்லாமே பொருளாதாரத்திற்காகத்தான் அவ்வளவு ஆட்டம் போடுகின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றதா இல்லையா? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, ஆத்தங்கர் அம்மாவுடைய அன்பு தம்பி சையது முகமது தர்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பியும் விட்டு வைக்கல. இங்கே தான் வந்து மாமன் மச்சான் சின்னத்தா பெரியத்தா செச்சா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அவுளியான் இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆளு கூட பிறந்த ஆள் இருந்து அவரையும் பிடிச்ச அவுளியான்னு சொல்லி அதை அடக்கம் பண்ணக்கூடிய நிலை இருக்கின்றதை பார்க்கின்றோம். சீனியப்பா தர்காவில் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களாம். அது யார்? அந்த அவுளியா யாரு அப்படின்னா சீனியப்பா தர்காவினுடைய அக்கா மகள், சீனியப்பாவுடைய மருமகள் சீனி செய்யதம்மா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இங்கே என்னடான்னா அங்கே ஆண் பெண்ணு உள்டா வந்த மாதிரி இங்கே ஆத்தங்கர் அம்மாவுக்கு அன்பு தம்பி சையது முகமது அவுலியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு லிட்டில் தர்கா ஒன்று போட்டு வைத்து அதுலேயும் இது போன்ற அனாச்சாரங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் உள்ள ஒரு பெண்மணி இதே மாதிரி தான் செட்டிங் தான். அதுவும் போனவனையும் நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படின்னு அப்படியே ஃபீலிங்கு அப்படியே வந்து நடிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதான் எப்படி தான் அழுக வருதுன்னு தெரியல. நான் வந்து அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு இவர்கள் வந்து இந்த மாதிரி நடிப்பை நடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை பார்க்குறோம். உங்களுக்கு என்ன கிராமத்தில் வந்து நிறைவேறி இருக்குது? நீங்கள் எத்தனை வருஷமாக இவங்ககிட்ட துவா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னென்ன பாடுகள்லாம் இருக்குது? குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? எது வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் எனக்கு துக்கமாய் வந்திருக்கேன். எனக்கு மக்கள் செய்யாத தெட்டு ஜனங்களும் ஒட்டி கொடுத்தாரு. எனக்கு 5-6 மக்கள் உண்டு. ஒரு பிள்ளை 20 வயசுல மരിച്ചു போட்ட. ஒரு கொല്ലം 6 മാസം ആവുന്നു മരിച്ചു. 6 ദിവസത്തെ പനിയില്ല. ഇവൻ കേട്ട വന്ന് കരഞ്ഞ് വിളിച്ച് എനിക്ക് നീ അടി തന്നാക്ക. அப்படியா கடத்தில் எனக்கு சொந்த வீடு, எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வீடு தான் உண்டு. அப்படியே அதுவும் ஒட்டி கொடுத்த 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு இப்போ கடை. ஆமாம். அந்த பெண்மணி வந்து 5 பேர் வந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், போனார்கள், வந்தார்கள்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீலிங்கை காட்டி வர்ற மக்களை வந்து மடையர்கள் ஆக்கக்கூடிய ஒரு வேலையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அப்பட்டமா அப்படியே தெரியுது, தெளிவாக தெரிகின்றது. இந்த மாதிரி வந்து ஏய்க்கிறதற்காகத்தான் இவர்கள் நடிக்கின்றார்கள் என்பது தெளிவாக அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அப்போ வந்து இவ்வளவு வெட்டு வெளிச்சமானால் நம்ப மறுக்கின்றார்கள், இவ்வளவு மூட நம்பிக்கையிலும் கண்ணு முன்னாடி தெரிந்தாலும் நம்ப மறுக்கின்றார்கள் என்றால் இவங்க என்ன செய்கிறது? இதையெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதில் பாருங்க, அவுலியாக்களை ஞாபகம் செய்யும் இடத்தில் அல்லாஹ்வின் பேரருள் இறங்குகின்றது அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு பொய்யை வேற எழுதி வைத்திருக்கின்றார்கள். எல்லாமே மூலதனமே பொய் தானே, என்னத்தையா விட்டு அடிக்க வேண்டியது தானே, யார் வந்து கேள்வி கேட்க போறா என்ற தைரியத்தில் தான் இவ்வளவு வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பாருங்க சகோதரர்களே, ஒரு பச்சிலம் குழந்தை, இந்த பச்சிலம் குழந்தையை வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலையை எப்படி செய்ய வைக்கின்றார்கள் பாருங்க. அந்த சமாதியில் போய் அந்த குழந்தையை வந்து கைகளை வைத்து முத்தம் கொடுக்க வைப்பதும் தலையை வைத்து முட்டை வைப்பதுமாக நெஞ்சம் கொதிக்கிறது, பார்த்தாலே கொதிக்கின்றது. ஆகா, இப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அது வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அதை வந்து ஒரு யூதனாகவோ நசாராவாகவோ நெருப்பு வணங்கியாகவோ அந்த பெற்றோர்கள் தான் மாற்றி விடுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்களே, 100% அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கின்றோம். இந்த பச்சிலம் குழந்தையை போட்டு அந்த தர்கால முட்டை வைக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோமே. இந்த மாதிரியான அவலத்தையெல்லாம் வந்து நீக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது.
இதையெல்லாம் வந்து அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால தான் இது போன்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இது போன்ற புலனாய்வு ரிப்போர்ட்டுகள் மூலமாக இந்த விஷயங்களை நாம் வந்து இதில் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் கருவாடு சமைக்கக்கூடாது உள்ள சருத்துகள் தர்கால பேண வேண்டிய ஒழுங்குகளில் மீன் கருவாடு சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் ஹலால் ஆக்குனது இவன் எப்படி ஹராம் ஆக்குறான்னு தெரியலை. மீன் கருவாடு சாப்பிட்டா அந்த பேய் பிடிச்சிக்கிறோம் பிசாசு பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறானா இல்லையா, அதை வந்து அப்படியே டிட்டோவை அடித்து இந்த தர்காக்குள்ளே மீன் தின்னக்கூடாது. ஏன் அவுளியா வந்து மீனுன்னா அலர்ஜியா அவுளியாவுக்கு? அவுளியா கருவாடுன்னா பயமா? அப்படியாவது சொல்லுங்க. அப்போ வந்து மீன் கவுச்சியையும் கருவாட்டு கவுச்சியையும் வந்து போக்க முடியாத அளவிற்கு ஒரு அவுளியா இருப்பார். ஆனால் அவர் என்ன கராமத்து பண்ணக்கூடியவர்? யோசிக்க வேணாமா? சிந்தித்து பாருங்க. நீர் இறந்தோரை செவி ஏற்க செய்ய முடியாது, அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களை கேட்கச் செய்ய உம்மால் முடியாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 80. யார் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக அறுக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளனர். நூல் முஸ்லிம் 3657. மனிதர்களே, உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹுவை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்க முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமாக இருக்கிறார்கள். அத்தியாயம் 22 வசனம் 73. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய புலனாய்வு குழுவினர் சென்ற தர்கா ராமேஸ்வரம் அருகில் உள்ள ஆவில் காபில் தர்கா. இந்த தர்காவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய 2 பிள்ளைகள் அவங்க தான் இந்த ஆபில் ஹாபில். அவங்க வந்து இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் அடக்கம் பண்ணிடப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு 50 அடிக்கு மேலே உள்ள தர்காவை காமித்து சமாதியை காண்பித்து இதில் தான் வந்து அவங்க படுத்து கிடக்கிறாங்க அடங்கியிருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு தர்காவுக்கு தான் வந்து இப்போ நம்மளுடைய சகோதரர்கள் உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இதில் வந்து அங்கே இருந்த ஒரு மாற்று மத சகோதரர் ராஜேந்திரன் என்ற ஒரு பிரமத சகோதரர் அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க. நாம் இப்பொழுது ராமேஸ்வரத்தில் உள்ள ஆஃபில் காஃபில் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான மூதாதையர்களுடைய மகான்களின் மசாரின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மசாருடைய மகான்களுடைய அருமை பெருமைகளை, இந்த மாற்று மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட இதனுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொண்டு அது குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை இங்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் ராஜேந்திரன் என்பவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருவார்கள். உங்களுடைய பேர் என்ன? ராஜேந்திரன். இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கீங்களா? மாதத்துக்கு ஒரு முறை வருவேன். மாதத்துக்கு ஒரு முறை வருங்க. எப்படி இது வந்து உங்களுடைய உள்ளத்தை ஈர்த்தது? நான் முதல்ல உடல் ரீதியாக நான் சுகவீனமாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து விண்ணிலிருந்து ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கு பிறகு வந்து மறைமுகமாக நான் தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஏரியாவை காமிச்சு அந்த தேசத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பகல் நேரத்தில் அந்த தேசத்துக்கு போகிறேன். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த தர்காங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல நிற்கும்போது, மலை இட்டில் நிற்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க. என்னை கடந்து போயிட்டு வாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் தர்காவுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு கை கால்களை சுத்தம் பண்ணிவிட்டு உஜு பண்ணிவிட்டு போகணுன்றக்காக நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்மாய்க்குள்ளே இறங்குறேன். பிறகு வந்து பார்க்குறேன் அந்த அம்மாவை காணோம். ஏறக்குறைய அந்த தர்காவில் வந்து பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல உடனடியாக எப்படி அந்த அம்மா காணாமல் போனாங்க, எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு அன்றைக்கி. சரி, இருந்தாலும் நான் எப்போதுமே வந்து எந்த மதமாக இருந்தாலும் மகான்களை நேசிக்கக்கூடியவன் நான். எனக்கு வந்து இந்த சாமி அது அப்படிலாம் கும்பிட மாட்டேன் பொதுவாக. அதனால் மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல மகான் இருக்கார் அப்படின்னு போய் அங்கே உட்காந்து நான் துவா செய்கிறேன். கண்ணை மூடி துவா செய்யும்போது அங்கே சில அற்புதங்களை எனக்கு காமிச்சாங்க.
அப்போ இந்த இடத்துல ஜீவனோட மகான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து உடல் ரீதியான வேதனை இருக்க போகும்போது நான் கண்ணை மூடிக்கிட்டு அந்த தர்காவை நினச்சி அந்த மகானை நினைக்கிறேன். கதவு வந்து சாத்தி வச்சுட்டு தான் நான் படுத்துக்கிருந்தேன். கதவை வந்து நேரடியாக திறந்தாங்க. அவங்க பச்சை உடை போட்டிருந்தாங்க. முகம் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க முகத்தை வந்து எனக்கு காமிக்கலை. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போகும்போது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக மார்க்க ரீதியாக சிலர் வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த தர்காவில் வந்து சொல்கிறேன். அப்போ அவங்க நேரடியாக வந்து என் நெஞ்சில் கையை வச்சு வேதனையை மட்டுப்படுத்திட்டு என் கையை பிடிச்சிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீ வந்து எங்களை மாதிரி வருவ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த வார்த்தையை. ஆமாம், சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மறுபடியும் திரும்பி போகிறாங்க. போகும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது கனவு கிடையாது, நிஜம். இது நான் கனவுல பார்த்தது கிடையாது, நிஜமாக பார்த்தது. திறந்துருந்த கதவு திறந்துருந்துச்சு. அப்போ நான் என்னுடைய மைத்துனனை கூப்பிட்டு, இந்த கதவை நீ தானே போட்டுனேன், இது யார் திறந்ததுன்னு கேட்டேன். யார் திறந்ததுன்னு அவர் திருப்பி என்கிட்ட கேட்டார். நான் நடந்த சம்பவம் பூரா சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு எனக்கு இதில் வந்து அதிகமான ஒரு ஈடுபாடுகள் வந்து எனக்கு வந்து இதில் கிடச்சிச்சு. மறுபடியும் நான் அதே தர்காவுக்கு போனேன். அங்கே அருள்வாக்கு சொல்கிறாங்க அந்த தர்காவில். அப்போ அருள்வாக்கு முன்னாடி போய் நின்று இதை நான் சொல்ல. எந்த தர்கா? அது வந்து சக்கரவர்த்தி பீர் பலியுல்லா தர்கா. எங்கே இருக்குது? கரங்காலக்குடியில் இருக்குது. மேலூருக்கு பக்கத்தில் இருக்குது. மேலூர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே ராஜா முகமது அப்படிங்கிறவர் இருந்து அந்த தர்காவை வந்து பரிபாலனை செய்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லும்போது நான் போய் நின்று நடந்த சம்பவத்தை சொல்லுவோம் அப்படின்னு போய் நின்று சொல்ல போனேன். அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த விஷயம் வந்து உனக்கு மட்டும் காமிச்சிருக்கோம், அது சொல்லக்கூடாது. சில இடங்களில் இருக்கக்கூடிய தர்காவை எனக்கு கனவுல காண்பிப்பாங்க. ஒவ்வொரு இடங்களையும் எங்கே இருக்குது தர்கா அப்படிங்கிறத காமிப்பாங்க. அவங்க பெயர்களை வந்து எனக்கு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துக்கு பயணப்படுவேன். இதே என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துச்சு. அதாவது வந்து இஸ்லாத்தை அதனுடைய சரியான வழியில் நாம் கொண்டு போய் செல்லாவிட்டால் இப்படி தான் மக்கள் வழிகிடுவார்கள், வழிகேட்டின் பக்கம் போவார்கள் என்பதற்கு இந்த ராஜேந்திரன் போன்ற எண்ணற்றோர் உதாரணமாக இருக்கின்றார்கள். சரியான முறையில் இஸ்லாத்தை சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை வழிகெடுத்து நாசமாக்கி அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளை கொண்டு போய் தள்ளி அவர்களை வந்து சீரழித்து சின்னாபின்னமாக்கக்கூடிய வேலையை இத்தகைய தர்காவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு இது ஒரு வகையான ஒரு ஏற்பாடு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த ராஜேந்திரன் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை நான் வந்து இந்த தர்காவுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கனவு தான். அவருக்கு என்ன, ஊர் உலகத்தில் உள்ள எந்தெந்த தர்காவோ அனைத்து தர்காக்களும் வந்து அவரும் முட்டடிக்கிறாருன்னு தெரியுது நல்லா. இப்படி வந்து ஒவ்வொரு தர்காவாக வந்து கனவுல காமிச்சு இந்த தர்காவுக்கு போ, அந்த தர்காவுக்கு போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்டர் மேலே ஆர்டர் குவியும் போல அவருக்கு. அதுக்கு வந்து இவர் ஒவ்வொரு ஊராக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ வந்து இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. இவர் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சைத்தான் வந்து இவருடைய கனவுல அநியாயத்துக்கு விளையாண்டுருக்கிறான். அதுதான் வந்து தெளிவாக தெரிகின்றது. இதில் நமக்கு இதில் இதன் வாயிலாக விளங்க வர்றது என்னென்னா, சைத்தான் வந்து அநியாயத்துக்கு இவருடைய கனவுல விளையாண்டுருக்கிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவும் அதே நேரத்தில் உளறலாகவும் பொய்களாகவும் அவங்களுக்கே வந்து பார்த்தாலே தெரியும். இந்த தர்கா பிரியர்களாக போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆகிவிடுகின்றார்கள். அதுதான் வந்து இந்த இத்தகைய நிகழ்வுகள் வாயிலாக நம்ம விளங்கி கொள்கின்றோம். எப்படிலாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். விண்ணிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம், அப்படிதான் எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு தேசத்திற்கு என்னை போக சொல்லி உத்தரவிட்டது அப்படின்றாரு. அந்த தேசம் எந்த தேசம்? ஒரு அம்மா வந்து அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதில் நான் வந்து ரொம்ப மகான்களெல்லாம் நேசிக்கக்கூடிய ஆள், இந்த கல் மண்ணை வணங்குறதெல்லாம் பிடிக்காது. இது இங்கே போய் வணங்கினா என்ன, நிற்க வச்சு வணங்கினா என்ன, படுக்க வச்சு வணங்கினா என்ன, எல்லாம் அல்லாவுடைய பார்வையில் சிறுக்கு தான்.
இவருக்கு அது விளங்கலை. சரியான சத்திய மார்க்கம் வந்து சரியான முறையில் போதிக்கப்படாட்டினால் இப்படி தான் இதான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? கூட்டிகிட்டு போய் நான் மகான்களை வந்து நேசிக்கக்கூடியவன், இந்த மாதிரி சிலை வழிபாடு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த அம்மாவை பார்த்தா ஆளை காணோம். 100 கிலோமீட்டர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஏரியாவில் அந்த அம்மாவை பார்த்தா ஆளை காணோம். அப்போ தான் வந்து இவர் ஆஹா இது வந்து சில அற்புதங்களை நமக்கு காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத விளங்கிக்கிட்டு அந்த இடத்துல வந்து மகானை தேடி இருக்கிறாரு. ஜீவனோடு மகான் இருப்பது அவர் உணர்ந்தாராம். இது செத்துப்போன ஆளுக்கு எப்படி ஜீவன் இருக்குன்னு தெரியல நமக்கு. ஆனால் இவர் ஜீவன் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒருவேளை செத்து போயிருப்பதே ஜீவன் உள்ளதாக இவர் விளங்கிக்கிட்டாரோ என்னவோ தெரியலை. ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் வந்து இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கதவை யாரோ வந்து திறந்தாங்களாம். திறந்து வந்து இவருடைய நெஞ்சில் கை வச்சு அவருடைய முகத்தை வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சான். எல்லாம் ஒரே மாதிரி டைலாக் தான், எல்லாம் இதே மாதிரி தான் வரும். பச்சை தலைப்பா குதிரை அல்லது வந்து இதே மாதிரி இப்படி வந்து முகத்தை மூடிக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் வருது. இப்படி தான் வந்து செய்தான் வருவான் போல். அப்போ வந்து மறைக்கப்பட்டிருந்த அந்த முகத்தை மறைச்சதில் அவருடைய நெஞ்சில் கை வச்சு நீ என்ன போல வருவடா அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன போல வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரிடமும் சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாரு. இப்போ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னா எங்கள்கிட்ட ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மக்கள். அதில் வந்து அவங்க கேட்கும்போது ஒரு கேள்வியை சொன்னீங்க. அதாவது பாபா வந்து சில செய்திகளை சொன்னதை நீங்கள் வந்து வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கனவுல வரும்போதே அது சொன்னீங்க. அது ஒரு முக்கியமாக வந்து அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பாபாவே வந்து இந்த செய்தியை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கும் போது இப்போது இந்த மாதிரி நீங்கள் நம்மகிட்ட சொல்கிறீங்களா, அதனால் எதுவும் வந்து பாபா வந்து உங்களை தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து ஏன் சொல்லக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்கன்னா தவறானவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அதுதான் விஷயம், அதுக்குள்ள இருக்கிற பொருளை. அதாவது பசிக்கிறவனுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும், புளிச்சேப்புக்காரனுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாது. சரிதானா? ஆக அந்த தாத்பரியம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த கருத்தை சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து வெளியிடணும், 4 பேருக்கு சொல்லணும், இது நல்ல கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால நான் இதை நான் சொல்கிறேன். சொல்லலாம், நல்லவங்களுக்கு சொல்லலாம், கெட்டவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதுதான் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நீங்களே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லிட்டாருல்ல அந்த அவுளியா. அப்போ எங்கள்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களை மாதிரி நல்லவர்களிடத்தில் சொல்வேன் அப்படின்றாரு. அப்போ அவுளியாவை எதிர்க்கக்கூடிய ஆள் வந்து அவருடைய பார்வையில் தீயவராக தான் இருக்கணும். அப்போ நம்மள்கிட்ட வந்து இதை சொல்கிறாரு அப்படின்னா எதில் சொல்கிறாரு? ஒரு ஆள்கிட்ட தனித்து சொன்னால் பரவாயில்லைங்க, கேமரா முன்னாடி சொல்கிறாரு. இப்போ கேமரா முன்னாடி சொன்னால் இதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டுவோம். இப்போ கெட்டவனும் பாப்பான்னு தெரியும்ல அவருக்கு. அப்போ அதுலேயே தெரியுது இதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு ஓவர் ரீல் ஓட்டுறாருன்னு தெரியுதா இல்லையா அவங்களுக்கு? அப்போ வந்து இப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், இருந்தாலும் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா நல்லவர்னு சொல்கிறாரு, நல்லவர்ன்றதுனால சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கதை விடுறதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு நிறையா விஷயங்களை அந்த தர்காவில் வந்து எனக்கு காமிச்சிருக்காங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஒரு நாள் இரவு போய் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறேன்மே, எப்படி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்ட்டு யாருமே இல்லாத சமயத்தில் யாசின் அப்படிங்கிற ஒரு புக்கை வாங்கிட்டு போய் நான் ரொம்ப தட்டு மாதிரி நான் படித்தேன். அப்படி படிக்க போகும்போது அன்னைக்கு இரவு வந்து அருள் இறக்குறாங்க. தனியாக கூப்பிட்டு ஒரு 5-6 பேருக்கு மட்டும் அருள் இறக்கணும். தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு போய் இது பண்ணேன். நான் படிக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ அருளில் வந்து சொன்னார், உனக்கு கல்வியை உருவாக்கி தர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் சொல்கிறது எனக்கு வந்து விளக்கம் புரியல. நம்ம படிச்சிருக்கமே, நீ என்ன படிக்க போகிற அப்படிங்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் கல்வின்னு சொல்கிறீங்க, எனக்கு என்னென்னு தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இப்போ நீ வந்து என் இடத்துல உட்காந்து படிச்சில பிள்ளை, அதை நான் உனக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து நான் இந்த யாஷின் மற்ற இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ யார் வந்தது, யாரோ கதவை திறந்துருக்குறாங்களே அப்படின்னு வீட்டில் உள்ள ஆளுலாம் கேட்டால் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் தான் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறத பார்க்குறோம். நம்ம கருங்காலக்குடிக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்து நான் அங்கே உள்ள சக்கரவர்த்தி பீர் ஒளியுள்ள தர்காவில் போய் அங்கே உள்ள ராஜா முகமதுன்றவர்கிட்ட அருள் வாக்கு வாங்கி அவரும் வந்து இதே மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்.
அப்புறம் யாசின் புக்கு வாங்கி படித்தேன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கதையாக போகுதுன்னு வைங்களேன். இதில் என்னென்னா இப்படி வந்து ஒவ்வொரு தர்காவாக இவர் போய் இவர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி வந்து மக்களை வந்து வழிகெடுத்து இப்படி நாசப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே ஒரு பிற மத சகோதரங்க. அவனுக்கு சரியான ஒரு இஸ்லாத்தை சொல்லியிருந்தா அவன் போய் 4 பேருக்கு இன்னும் மார்க்கத்தை சொல்லி அவன் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது இல்லாமல் அவனையும் நாசமாக்கி அதனால வந்து அவன் இந்த சகோதரன் இந்த பிற மத சகோதரர் இருக்கிறாரே இவர் இதே போன்ற கதையை எத்தனை பேர்ட்ட போய் சொல்லுவார், எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பார். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லுவாங்கல்ல. ஒரு ரகசியம் யார்கிட்டையும் சொல்லிடாத, உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்ல, அவர் போய் அடுத்த ஆள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லிடாத உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னு இப்படியே உலகம்லாம் போயிடும். அந்த மாதிரி இவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பார். அப்போ கேட்கக்கூடிய மக்களில் வந்து விவரமான ஆளாக இருந்தால் இது பொய்ன்னு விளங்கிடுவான். அதை உண்மைன்னு நம்பக்கூடியவன் இருந்தால் அவன் வழிகட்டதுக்கு யார்? இந்த தர்காவ கோஷ்டிகள் தானே பொறுப்பு. இந்த இணை வைப்பின் பக்கம் இவரை தள்ளியவர்கள் அவர்கள் தானே பொறுப்பு. இவரெல்லாம் அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டாமா? கொஞ்சம் அவர்களும் யோசிக்க வேண்டும். மதுரையில் வந்து ஒருத்தர் வந்து மதுரை பாபா அவங்கள இடத்துட்டே போயிட்டு வந்து அங்கே வந்து இந்த மாதிரி முறி ஸ்தானம் பெற்று அவர் இது மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நான் போனேன். உடல் ரீதியாக சம்பவத்தை என்னென்னு கேட்டுக்கலாம்ன்றது தான் போனேன். அங்கே போயிட்டு நான் அவர்கிட்ட போய் எல்லாருமே அவங்க காலில் தொட்டு வணங்குறாங்க. அதில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. காலை தொட்டு வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்து காலை தொட்டு வணங்கும்போது நம்ம வணங்காமல் இருந்தால் அதை தவறாக நினைப்பாங்களே. நானும் வணங்கிட்டு அவர் சாதாரணமாக இருக்க போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் காலை தொட்டு வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அது இந்த மார்க்கத்துக்கும் சரியானது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு வணங்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை வந்து ஏற்றுக்கிறதில்ல, விரும்பி வணங்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மதுரை பாவா முரீஸ் வாங்குறேன்றார். முரீஸ் கிடையாது, முரீது. பின்னாடி சொல்கிறாரு, முரீஸு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் இவர் வந்து போனாராம். அப்போ வந்து எல்லாரும் காலை தொட்டு வணங்கிட்டு இருந்தாங்களாம். அதில் வந்து காலில் விழுந்து வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னால், சரி கரெக்டாக சொல்கிறாரு போலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, சரி எல்லாரும் செய்கிறாங்களே நானும் செஞ்சுட்டேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து இப்படி காலில் விழுகலாமா அப்படின்னு சொல்கிறத சுட்டி காட்டினேன். ஜாதி மத பேதம் இல்லாமல் விழுகிறாங்க, நீ விரும்பினா விழுவு இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டாரு என்று அந்த காலில் விழுவதையும் நியாயப்படுத்தி கொண்டு அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கி தான் இவர் பேசுகின்றார். அதையும் நம்ம பார்க்கின்றோம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அதோடு மட்டும் இல்லாமல் பெரியாரிடம் இருந்து உத்தரவு வந்திருக்கு முருதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இந்த 144 அவுலியா தர்கா ஒரே தர்காவாக போயிட்டே இருந்திருக்கிறார் இவர். இப்படிலாம் மக்கள் வழிகிடுறதுக்கு யாருங்க காரணம்? கருங்காலக்குடிக்கு போனார், கருங்காலக்குடியிலேருந்து ஆபில் காபிலுக்கு வர்றாரு, ஆபில் காபில் ராமேஸ்வரம் தர்காவிலேருந்து இங்கே போகிறாரு, முறிது வாங்கிறதுக்கு மதுரைக்கு போகிறாரு. இப்படியே வந்து ஆளினால் தர்கா ரவுண்டிங்கில் இருந்திருக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிறமத சகோதரன் அவன் வந்து இஸ்லாத்தை தள்ளி வந்திருந்தான்னா இவன் எவ்வளோ இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ ரவுண்டிங் அடிச்சிருப்பார். அப்போ இப்படியெல்லாம் வழிகிடுறதுக்கும் இந்த தர்காவாதிகளுடைய இந்த தீய மூட நம்பிக்கைகளும் இந்த இணை வைப்பு கொள்கையும் தான் காரணமாக இருக்குது. கடைசியாக 144 அவுலியாட்ட போயிட்டார். எந்த 144 அவுலியானா உங்களுக்கு விளங்குதா? நம்ம வேணாடு பக்கத்தில் மூச்சு விடுறாரா இல்லையா? அமாவாசை அன்னைக்கு மூச்சு விடுவார்ல, அந்த அவுலியாவை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மூச்சு விடுற அவுலியா வந்து மூச்சு விடுறாரா இல்லையா, இவர் எப்படி மூச்சு விடுறாரு அப்படின்றத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புலனாய்வு குழு நேரடியாக வேணாட்டிலே போய் இறங்கி அந்த 144 அடி பாவா இருக்காரா இல்லையா, அந்த 144 அடி பாவா வந்து எப்படி மூச்சு விடுறாரு, அவருக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் மூலமாக தான் அவர் மூச்சு விடுறாருன்றத அழகாக போய் கவரேஜ் பண்ணி அதையும் நம்மளுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நம்ம ஒளிபரப்பி இருக்கின்றோம். அப்போ வந்து அவருக்கு வந்து கரண்ட் இல்லாட்டி அவரால் மூச்சு விட முடியாது, கரண்ட் போயிட்டா ஜென்ரேட்டர் இல்லாட்டி அவரால் மூச்சு விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த 144 அவுலியாட்ட இவர் போய் அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. அப்போ வந்து கருங்காலக்குடியில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய கட்டுக்குஞ்சிங்கெல்லாம் அந்த மகானை இறக்கி நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது
அவர் ஏற்கனவே சொன்ன அருளில் சொன்னது, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, அங்கே துடிப்புள்ள காட்சியை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே பயணப்பட்டோம். ஒரு 7 பேர் அங்கே போனோம். அங்கே போய் அந்த வேநாட்டில் பார்க்கும்போது 144 அடி நீளமுள்ள கபரும் துடித்ததை நான் கண்ணால் பார்த்தேன். அதாவது கபர் இப்போ துடிக்கிறது. கடந்த வாரம் நான் வந்து இதை பார்த்தேன். அந்த இது கொண்டாந்துருக்கேன், அந்த கபூர்னுடைய இது அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து துடிப்புள்ள காட்சியை நீ காண்பாயாக என்று ஒரு முன்னறிவிப்பு அவருக்கு செய்யப்பட்டுச்சான். நீ ஒரு துடிப்பான காட்சியை நீ அங்கே பார்க்க போகிறப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னறிவிப்பு வந்தவனையும் அவர் அங்கே போய் துடிப்பதை என்னுடைய கண்ணால் பார்த்தேன் அப்படின்றார். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து அப்படியே ஆட வச்சுருப்பாங்கல்ல மூச்சு விடுற மாதிரி, அந்த வேலையை வந்து இவர் பரவசத்தோடு பார்த்துட்டு வந்திருக்கின்றார் என்றால் கேட்குறோம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிற மத சகோதரன் இப்படி இதை உண்மை என்று நம்பி இப்படி வழிகட்டு போனான்னா யாருங்க பொறுப்பு? யார் காரணம்? இப்படி வந்து ஒவ்வொருவரையும் இப்படி எத்தனை பேர் வழிகட்டில் போய் கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் வந்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறானே, நான் சரியான இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று பிற மத சகோதரன் இஸ்லாம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி வழிகட்டுல போய் நாளைக்கு இவன் வந்து நரக படுகொலிக்கு போறதற்கு யார் காரணம்? அல்லாட்ட இப்படி இவர்களை வழி எடுக்கக்கூடியவர்கள் மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் வழியெடுத்த பாவத்தையும் அவர்கள் சேர்த்து சுமர்ந்து மறுமையில் நரக படுகொலிக்கு போகணும், இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கின்றார்களா அப்படின்றத அவரிடத்துல கேள்வியாக வைக்கிறோம். இப்படி வந்து எத்தனையோ பிற மத சகோதரர்கள் அவங்கள வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கின்றது. அதை வந்து சரிவர செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். அவனையன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது, தமக்கே அவர்கள் உதவ முடியாது. எதையும் தெரிவிக்க நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் உம்மை பார்ப்பது போல் நீர் காண்பீர், ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 197 198.